வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி என்றே நாம் கூறலாம். அதிமுகவில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையினர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் மறைமுகமாக தெரிவித்து வருவதாக சில தகவல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சி.வி. சண்முகம் அவர்களை எதிர்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மீண்டும் மூன்றாவது அணி உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணமாகி விடுவார் என்றும் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகி கூறி வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். பெரும்பான்மையான மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்பொழுது 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பாஜக அமோக வெற்றியடைந்தது. மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஆனால் சி.வி. சண்முகம் அவர்களோ தமிழகத்தில் குறிப்பாக தென் மாநிலங்களில் பாஜக ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் அதை மீறி நீங்கள் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது போல் மீண்டும் 2026 இருக்கட்டும் 24 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தோல்விதான் தழுவ முடியும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் கூறிவிட்டார். ஆனால் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவதை எதிர்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய பகையை வைத்துக் கொண்டுதான் சி.வி. சண்முகம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று கூறி வருகிறார் என்றும் கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழசை மறந்துவிடக்கூடாது, உன்னை பொதுச்செயலாளராக ஆக்கியது நாங்கள்தான் என்றும் நினைத்தால் உன்னை அதிமுகவிலிருந்தே விரட்டுவோம் என்றும் தற்பொழுது கூறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலை இடி விழுந்தது போல் மாறிவிட்டது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.